ஆண்டி கூட ஆடுறியா? ஏன் சின்ராசு, உனக்கு உன் மாமன் மகளுக்கு 4 நாள்ல கல்யாணம்னு சொன்னியே, உன் மாமன் உனக்கு பொண்ணு தரலன்னா என்ன பண்ணுவ? உட்காருங்க சொல்றேன். என் மாமா பொண்ண கொடுக்க மாட்டேன்னு சொல்றானா? ஸ்டைல் கம்னிரு. என் மாமா சொன்ன தேதியில கேட்ட பணத்தை மூஞ்சில தூக்கி எறிவ. எப்படின்னு கேள. எந்திரா மேல. நீ எல்லாம் ஒரு மாப்பிள. டேய், நீ எங்கடா இங்க வந்த? ஏன்டா மாப்பிள்ளை பிடிச்சு தள்ளுற? எங்கடா நான் கேட்ட 50,000 பணம்? நாதா மாமா பொண்ண கொடு, ஆமா சொல்லி கொடு. மாமாவும் பொண்ண கொடு, ஆமா சொல்லி கொடு. அட மாமாவும் பொண்ண கொடு, ஆமா சொல்லி கொடு. இது சாமி பொட்ட முடிச்சு, அது தாண்டா முன்னு முடிச்சு. இது சாமி பொட்ட முடிச்சு, அது தாண்டா முன்னு முடிச்சு. தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துடுச்சு. ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு. அடமாமா பொண்ண கொடு, ஆமா சொல்லி கொடு. ஊருக்குள்ள என்ன பத்து நல்ல புள்ள, உத்தமனா வாழ்ந்து வந்த தப்புதண்டா ஏதும் இல்ல. அட மாப்புள்ள நாயோகி எந்தா இங்க செஞ்ச பாகியந்தா. மாப்புள்ள நாயோகி எந்தா இங்க செஞ்ச பாகியந்தா. யாருக்கும் தெரியாம நான் சாலிய கட்டவும் மாட்டேன். நியாயத்தை மறக்காம அட நானும் உன்கிட்ட கேட்டேன். என்னோட ஆசை உன் பொண்ணோட பேச. ஏ மாமா நீ சொன்னா கேளு. மாமா உன் பொண்ண கொடு, ஆமா சொல்லி கொடு. இது சாமி பொட்ட முடிச்சு, அது தாண்டா முன்னு முடிச்சு. இது சாமி பொட்ட முடிச்சு, அது தாண்டா முன்னு முடிச்சு. தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துடுச்சு. ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு. ஜெய் ஜெய். பண்ணபுரம் போனதில்லை, பார்த்ததில்லை. ஆமா காஞ்சிபுரம் போனதில்லை, கண்டதில்லை. அட பட்டணம் தான் போனதில்லை, பார்க்கவில்லை. பட்டணம் தான் போனதில்லை, பார்க்கவில்லை. 1000 இருந்தாலும் ஓ மகளை போல வருமா? மணக்குது தெருவெல்லாம் அட வாழ பூவுக்குருமா. உன்னோட நானும் ஒன்னாக வேணும். என் மாமாவே என்ன வேணும்? மாமோய் பொண்ண கொடு, அட ஆமா சொல்லி கொடு. இது சாமி பொட்ட முடிச்சு, அது தாண்டா மூணு முடிச்சு. இது சாமி பொட்ட முடிச்சு, அது தாண்டா மூணு முடிச்சு. தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துடுச்சு. ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு. சாங்கு சக்கர 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 சை. சாங்கு சக்கர 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 சை.
எங்க இந்த வக்கீல காணோம்? யோ கிரிமினல் கிட்டு, ஹலோ, வாயா. உன்னை நான் எப்ப வர சொன்னேன், நீ மட்டும் half an hour லேட்டா வந்து நிக்கிறியா? சாரி, லேட் ஆயிடுச்சு. சொல்லு. இந்த விஸ்வநாத் எஸ்டேட்டை ஆதி மூலத்தோட சேர்ந்து கொள்ளை அடிச்சதுல ஏன் பங்குக்கு மட்டும் 60 லட்சம் ரூபாய்க்கு டி எஸ்டேட்டியா? அனுபவி. அதோட டாக்குமெண்ட்ஸ் தான் இது. என் அப்பாவையும் என் சேத்துவையும் நீங்க தானே கொலை செஞ்சீங்க. ராஜா வந்துட்டாப்பா. என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன சார் பண்றது? கனவு கண்டீங்களா நீங்க? கனவுல பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படி சார்? சார், நான் ஒரு வக்கீல் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? கமா ரிப்போர்ட் எழுதுங்க. ரிப்போர்ட் எழுதணுமா? எஸ், கண்டிப்பா. கண்டிப்பா. மிஸ்டர் கஜபதி வாங்க. எஸ் சார். இவங்கள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்களும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தான் தெரியுது. இந்த முகத்தை பார்த்தா சொல்றீங்க? இவங்க ப்ராப்ளம் கேட்டிருந்தீங்கல்ல, கூட்டிட்டு போய் சால்வ் பண்ணி விடுங்க. அவனேதான். நீ பார்த்தேன்னு சொன்னாலும் இங்க இருக்கான். அவனேதான். இப்போது நான் சொல்றதை நம்புறீங்களா சார்? சரி, நம்ம வக்கீலுக்கு மூளை குழம்பு போயிடுச்சு. ராஜா ஜெயில தப்பிச்சான்னு சொன்னார். அங்க போய் பார்த்தா ஜெயில தான் இருக்கான். அப்புறம் சந்தோஷமா ரவுண்ட் அடிக்க போறேன். ஆதிமூலம், ராஜா நீ ஜெயில தானே இருந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். என்ன யாரும் பிடிக்கவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. நான் முதல்லயே சொல்லிருக்கேன், எனக்கு மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரியும். அது இருக்கட்டும். இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்டாங்க. நீ சொல்றத நான் கேக்குறேன். கண்டிப்பா கேட்டாங்க. கண்டிப்பா கேக்குறேன். நாளைக்கு காலையில என் அப்பாவையும் என் நண்பன் சேத்துவையும் கொலை செஞ்சது நீங்க தான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். இல்ல நான் வருவேன், உன் குடலை ஒரு விடுவேன். மாமா, பேசாம நம்ம உண்மையை சொல்லிடுவோமா? இதுக்கெல்லாம் பயந்து உண்மையை சொன்னா எப்படி? இவனை ஆள் வச்சு அடிக்க கூடாது, மந்திரவாதை வச்சு அட்டாக் பண்றேன். பா. எப்படியும் பயமா இருக்கு மாமா. சாமி, நாங்க வந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க ஜன்ம விரோதி ராஜாவை தீர்த்து கட்டணும். ஆமா, அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க. அவன் கை கால் ஆடாத மாதிரி, வாய் பேசாத மாதிரி பண்ணிடுறேன். என்ன சாமி, இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டுட்டு மொத்தமா கொல்லணும்? கிட்டே வாங்க. கிட்டே வாங்க. கிட்டே வாங்க. ஏங்க துப்புறீங்க? உங்க மேல பட்டி இருக்கிற அந்த ராஜாவோட திருஷ்டியை கழிக்கிறேன். அப்படியா? அப்ப நல்லா துப்புங்க. நல்லா கிட்டே வாங்க. ஓம் சனாபவ சனோ புனக்து சஹவீர்யங்கரவாவஹை
तेजस्विनावदीतमस्तु मा विद्विषावहै ओम शांति 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 ओम ह्रीं ह्रूं तत्सत् அந்த ராஜாவுக்கு மந்திரம் தெரியுமா? தெரியும் சாமி. இது ஏன் முதலே சொல்லல? மனுஷா ஓம் ஹ்ரீம் ஹ்ரூம் தத்சத் இந்த ராஜா என்னோட பயங்கரமா சக்தி படைச்சவன். அவங்க கிட்ட மந்த சக்தி எல்லாம் வேலை செய்யாது. ஐயோ, அவனை எப்படி சாமி அழிக்கிறது? சொல்றேன். வால்பாறை வரதா என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால செய்ய வைக்கிற. நீங்க வால்பாறை வரதன் கிட்ட போங்க. அவன் மிகப்பெரிய காளி பக்தன். ஆனா ஒண்ணு, நீங்க அவன்கிட்ட உண்மைதான் பேசணும். இந்த ஒரு தடவை உண்மையை சொல்றோம். போய் பேசுனீங்க, நீங்க அங்கிருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது. நீங்க இப்போ கரிமலை போட்டு போங்க. கரிமலையா? கேள்வி கேட்க கூடாது. சீக்கிரம் போங்க. வால்பாறை வரதா. நாளை காலையில அவங்க எல்லாரையும் வால்பாறை கூட சொல்லிருக்கேன். நான் ஏதாவது உதவி செய்ய தேவைப்படும் போது சொல்றேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றதா? சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? என்ன நினைச்சிட்டு
பட்டு மெத்தை போடுங்கள். ஊஞ்சரத்தில் ஊஞ்சல் கட்டி லாலி கூறுங்கள். நெஞ்சமெனும் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள். சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணம். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. ஐயோ, மாமா கால் வலிக்குது மாமா. கால் வலிய பத்த முடியுமா? மாமா. இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு. வால்பாறை வருதா? வால்பாறை வருதா? மாமா இதுக்கு மேல என்னால நிக்க முடியாது, உட்காரட்டா? சும்மா இரு. காரியம் பெருசா வீரியம் பெருசா. எங்க இருக்காரு வால்பாறைக்காரரு? வருதா? எப்போ வர வருதண்ணே? என்னங்க இது? சவப்பெட்டி. இந்த வால்பாறை வர்தனுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. என்கிட்ட வந்து பொய் சொன்னவங்களை சவமாக்கிடுவேன். உங்களை மாதிரியே ஒருத்தர் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கொலைகேஸ் எடுத்துட்டு என்கிட்ட வந்தா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம உண்மையை மறைச்சு பொய்யா சொன்னா. நான் அவனை அடிச்சு போட்டு படமாக்கி அந்த சவப்பெட்டுக்குள்ள மறைச்சிட்டேன். உண்மையை சொல்ல இங்கிருந்து உயிரோட போகணுமா, இல்ல பொய் சொல்லி இங்கிருந்து பணமா போகணுமா? விஸ்வநாதன்றவருங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன். சத்தமா சொல்லுங்க. சொல்லிடுறேன். விஸ்வநாதன்றவருங்க போதுமா? ஆ. பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அதுவும் செத்து போச்சு. ராஜான்னு ஒரு பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். நீதிய சொல்லு. அவங்க வீட்ல நான் வேலைக்காரியா சேர்ந்துட்டு வீட்டுக்காரியா ஆயிட்டேங்க. அவருக்கு ஏகப்பட்ட சொத்துங்க. கூடுங்கன்னு கெஞ்சிரும். அப்படி இல்லைன்னா எங்க அக்கா பேருக்கு எழுதி வைக்க சொன்னோம். எழுதி வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச ஆள என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கொலை செய்யணும். உண்மை உண்மை அதேதாங்க நாங்க செஞ்சோம். விஸ்வநாதனுக்கு பலாத்காரமா தண்ணியை ஊத்தி கொடுத்து மாடியில இருந்து மொள்ளமா தள்ளணும். அல்ப ஆயுசு பொட்டுன்னு போயிடுச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. சவப்பெட்டி பக்கத்துலயே. ஒன்னே ஒண்ணு மறந்துட்டேன். சேதுன்னு ஒரு பையங்க. அவன் ராஜா மாதிரி நடிச்சு உள்ள வந்தான். நாங்க அவனை கொலை பண்ணி பழிய ராஜா மேல போட்டோம். ராஜாவுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சு ஜெயில இருந்தாங்க. ஆனா இப்ப அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டான். அவன் கல்ல நாங்க பட்டோம். நீங்க பொட்டி செய்ய வேணாம். கவர்மெண்ட்ல செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே ஏன் அந்த ராஜாவை கொலை செய்யக்கூடாது? விஸ்வநாதன் வயசான ஆளு, க்ளோஸ் பண்ணிட்டோம். ராஜா சின்ன பையன், எறும்பு மாதிரி வந்து பக்கத்திலே போக முடியலங்க, நெருப்பு மாதிரி. நீங்க தான் எப்படியாவது அவனை அணைக்கணும். ராஜாவோட தலை எடுத்துக்கிட்டு நானே உங்க இடத்துக்கு வர்றேன். அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசிக்கலாம். இப்ப நீங்க போலாம். வணக்கங்க, மறந்துடாதீங்க. அவன் வரப்பாரா? எவ்வளவு பேசியிருக்கோம். யோ இங்க வாயா. என்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்யலன்னா வேலை செய்ய விட மாட்டீங்களா? என்னையா? உன்னை டாக்டர் பார்க்க வந்திருக்காரு. என்னையா? ஏன்? உனக்கு மெடிக்கல் செக்அப் பண்றதுக்கு. நான் நல்லா தானே இருக்கேன். வாங்க, உங்களை மெடிக்கல் செக்அப் பண்ணும். நான் நல்லா இருக்கேன் டாக்டர். பரவாயில்ல வாங்க. நல்லா இருக்க உடம்பு ஏதாவது குட்டு கெடுத்துறாதீங்க. நீங்க நல்லா இருந்தாலும் உங்க பாடியை செக் பண்ண வேண்டியது எங்க கடமை. அப்படி என்ன கடமை? ஒரு தூக்கு தண்டனை கைதி ஆரோக்கியமா இருந்தாதான் தூக்கல போட முடியும். அதுக்காகத்தான் பாடியை செக் பண்றோம். சரி, யாரை தூக்கல போட்டு அவங்கள போய் செக் பண்ணுங்க. உனக்கு தாப்பா நாளை காலையில தூக்கு. நாளைக்கு காலையில எனக்கு தூக்கம். எஸ். என்
கூட வாங்க, ரிப்போர்ட் தரேன். மணிக்கண்ணு, என்ன தம்பி? ஒன்றும் இல்லை. டாக்டர் சொன்னாரு நாளைக்கு காலையில் எனக்கு தூக்குன்னு. உண்மையா? உண்மைதான் தம்பி, நாளைக்கு உனக்கு தூக்கு. நான் ராஜா இல்ல, சின்ன ராசு அப்படின்னு இப்ப சொன்னா யாரும் நம்ப போறதில்ல. 15 நாளுக்குள்ள நான் வந்து உன்னை விடுதலையாக்கிடுவேன். ராஜா சாமி மேல சத்தியமா சொன்னான். வந்துடுவானா? சத்தியம் தர்மம் ஜெயிக்கும்னா நிச்சயமா ராஜா வருவான், என்னை விடுதலை ஆக்கிடுவான். அப்பா வால்பாறை வரதா, போன காரியம் என்ன ஆச்சு? வெற்றியா முடிச்சியா? என்ன பேசவே மாட்டேங்கிற? என்ன இது தலையை வெட்டி கொண்டாண்ட? கைய வெட்டி காலை வெட்டி கொண்டு வந்தா அடையாளம் தெரியாதுல்ல, அதனால தலையை வெட்டி கொண்டு வந்துட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு தலையை வெட்டணும். ஒரு 5 லட்சத்தை நீங்க வெட்டிடுங்க. இந்த வெட்டுறேன், ஏதோ கொண்டாந்துடுறேன். ஏப்பா கொஞ்சம் குறைச்சு கூடாதா? நமக்கு தலைங்க குறைச்சுதான் பழக்கம். முழுசாவே கொடுத்துட்றேன். டேய் 5 லட்சம் ரூபாய் பொட்டி தானே? ஆமா. மாத்தி கொடுத்துறாதீங்க, கொடுங்க. இவர்தான் வால்பாறை வரதன? ஆமா. உங்களுக்கு வேணா வால்பாறை வரதன தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும். வால்பாறை வரதா? ராஜா. ராஜாவா? 30 வருஷமா நான் கிரிமினல் லாயர், என்ன ஏமாத்த முடியாது. ஐயோ, இவங்க அப்பா விஸ்வநாதனை எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டோம், அந்த ரிக்ஷாக்கார பையன் சேதுவை எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டோம். கொடிமொழிக்கு போச்சே, இப்ப என்ன செய்யறதே தெரியலையே. சொன்னா என்ன, இவன் உயிரோட போனா தானே. நான் உயிரோட போனாலும் போலேனாலும் நீங்க எல்லாம் கூண்டோட கைலாசத்துக்கு போறது நிச்சயம். நீங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். நீ அனுப்பிச்சியே பொண்ணு டேப் ரெக்கார்டர் பாக்குறியா? ஏய் எங்ககிட்டே மோதிரியா? இனிமே நீ நிச்சயமா தப்பிக்க கூடாது. கொலைய நேரடியா செஞ்சு எனக்கு பழக்கம் இல்ல. இந்தா இந்தா, நீயே இவங்களை தீர்த்து கட்டிடு. ராஜா துப்பாக்கிய பார்த்துட்டு பயந்துட்டாப்புல. தள்ளு போ. விடாத. விடாத. அவளையும் எழுத்துட்டு வாடா, சாவரத கண்ணால பாக்கட்டும். உன்னை கொல்ல எனக்கு துப்பாக்கியா? அப்புறம் ஏன் மரியாதை என்ன ஆகுறது? வாங்கடா.
ராஜா டைம் ஆச்சு பொறுப்படுப்பா. சார் அவன் அப்பாவே முதல்ல நிறுத்த சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. தானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார் நடந்தது நான் சொல்றேன். வந்து நிறுத்துப்பா. என்னாச்சு? சின்னராஜு, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எனக்காக நீ உயிர் கொடுக்கவே துணிச்சிட்ட. என்ன தூக்குல போட மாட்டாங்க எனக்கு தெரியும். ஏன்னு கேளுங்களேன். ஏன்? நான் தான் ஒரு தப்பு செய்யலையே. எனக்கு அந்த ஆண்டவன் மேல ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அழுகுற? எனக்கு லட்சுமி ஞாபகம் வந்துடுச்சு. நாளை காலையில உனக்கு லட்சுமிக்கும் கல்யாணம். அப்ப 50,000 ரூபாய்? 50,000 நான் 50 லட்சம் கொடுக்குறேன். நீ முதல்ல போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கோ. எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நேரத்துக்கு கரெக்டா நான் இங்க வந்துடுறேன். ஆமாமா, முதல்ல இவங்க காரியத்தை முடிங்க. இல்லைன்னா நமக்கு பதிலா வேற யாரையாவது தூக்கல போட்டாலும் போட்டுடுவாங்க இவங்க. வாங்க மாமாய். நான் பொண்ணோட அப்ப, நீ வாட்ச்மேன். கண்டவனை எல்லாம் உள்ள விடக்கூடாது, தெரியுதா? முதல்ல உன்னதான் உள்ள விட சொல்லிக்கிறாங்க. என்ன உள்ள விடக்கூடாதுன்னு எவன்டா அவன் சொன்னவன்? நான் தான். மாப்பிள, நீங்க தமாஷுக்கு சொல்லி இருப்பீங்க. இவன் நிஜம்னு எடுத்துக்கிட்டு என்னையும் அடிக்க வரான். நான் உண்மையா தான் சொன்னேன். 50,000 ரூபாய் கொடுத்தாச்சுல? ஆமா, வாங்கிட்டேன். இத பாருப்பா, சொல்லுங்க. இந்த ஆளை உள்ள விடாத. உள்ள விட்ட உனக்கும் வேலை கிடையாது, நானும் தாலி கட்ட மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ மாப்பிள, அம்மா, ஐயோ. வணக்கம். வாங்க வாங்க கலெக்டர் சார், வாங்க. வணக்கம் வாங்க. அப்படியே போவோம். தம்பி, உங்களை பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து என்ன உள்ள கூட்டு போப்பா. யாரு நீங்க? நான் பொண்ணோட அப்பம்பா. யார வேணாலும் உள்ள விடு, ஆனா இவரை மட்டும் உள்ள விட வேண்டாம் சின்னராஜ் சொல்லியிருக்காருங்க. ஆமாப்பா, என்ன உள்ள விட வேணாம்னு சொல்லியிருக்கான்ப்பா. சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல, காலில் விழுந்து கும்பிடுறேன். தயவு செய்து உள்ள கூட்டு போயிருப்பா. வாங்க 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 வாங்க. சாமியை சீக்கிரம் முடிச்சிருங்க. உங்க அப்பா உள்ள வந்தாலும் வந்துடுவான். சொல்லிட்டு வந்து உள்ள விடக்கூடாதுன்னு. ஐயோ மாப்பிள பாத்துட்டா, நான் போறேன். வாங்க. வந்துட்டானே. யாரு உள்ள விட்டது? விடுங்க, வந்துட்டு போறாரு. இருக்கட்டும், விடுங்க. சரி, உனக்காக ஒத்துக்கிறேன். ஆனா இங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் பாரு. நீ முன்னாலே போ. ஐயோ வேணாம்ப்பா, நான் இருக்கேன். தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிடுவாருப்பா. வாங்க வாங்க வாங்கண்ணே வாங்க. ஐயர, தாலி எடுத்து குடியா. நீ சும்மாரியா? அவருக்கு தெரியாதா? அண்ணே, உங்க ஆசீர்வாதத்தால கல்யாணம் நடந்தது. அடுத்த வருஷம் நிச்சயமா ஆண் குழந்தை பிறக்கும். அதுக்கு உங்க பேர் தான் வைக்க போறேன். பொன் குழந்தையா பிறந்துட்டா? இதுக்கு தான் இந்த ஆளு உள்ள விடக்கூடாது.